வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம கோடி ரோட்ஸ் ரசல்மேனியால சாம்பியன் ஆகணும், அதுக்கு ரசிகர்கள்லாம் ஏன் ஆசைப்படுறாங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் எதற்காக ரசல்மேனியால சாம்பியனாக இருக்கணும், அதற்கான காரணங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசலிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலிட்டிக்கானவங்க. ரோமன் ரெயின்ஸ் எக்காரணத்து கொண்டும் டைட்டில் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஓகே, இது ஒரு ஃபேன் ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1300 நாளுக்கு மேலே சாம்பியனாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை இந்த நியூ இயரில் சாதனையாக படைச்சிருக்காரு ரோமன் ரெயின்ஸு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட ஏன் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் ஒரு வெறி தான். ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபேன்ஸாக ஒரு வெறியாக இருக்கிறாங்களா, அதுதான். ஏன்னா இப்போது கோடி ரோட்ஸ் லாஸ்ட்டு 1 இயராக எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு தெரியும். இதனால் ரோமன் ரெயின்ஸ் தோற்று போக போகிறாரு. இப்போது நான் காமனான ஆடியன்ஸ் கிட்ட கோடி ரோட்ஸ் ஓகே, ஒரு நல்ல பெஸ்ட்டு பேபி ஃபேஸாக இருக்கிறாரு, அவர் இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸு சரி அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வருத்தம் தான் படுவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு பிடிச்சது ரோமன் ரெயின்ஸு. ரோமன் ரெயின்ஸ் யாரு கூட வேணாலும் மோதட்டுங்க, ஆனால் தோற்ற வருத்தமாக தானே இருக்கும். ஏன்னா அவங்க ரசிகனாக தவறுது எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை ரொம்பவே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோமன் ரெயின்ஸ் தோத்தாருன்னா கண்டிப்பாக ஃபீல் பட தானே செய்வாங்க. அதனால் கோடி ரோட்ஸை டீக்ரேட் பண்ணுறாங்க, ரோமன் ரெயின்ஸை ரொம்ப ஹைப்பில் வச்சுருக்கிறாங்க. இப்போ கூட நான் ஒரு வீடியோ போல் போட்டிருந்தேன், ரோமன் ரெயின்ஸுக்கு ஆதரவாக உங்களுடைய சப்போர்ட் கோடி ரோட்ஸுக்கு ஆதரவானு. 50% மக்கள் கோடி ரோட்ஸுக்கு ஆதரவாகவும் 50% மக்கள் ரோமன் ரெயின்ஸுக்கு ஆதரவாகவும் ஓட் பண்ணியிருந்தீங்க. அது உண்மையிலேயே எனக்கு பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்தது. 2 பேருக்கும் இணையாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறார்ல, அவர் ஏன் டைட்டில் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்துட்டார், ப்ராக் லெஸ்னருடைய ரெக்கார்டை பீட் பண்ணார், 1000 நாட்களே கடந்து சாம்பியனாக இருந்தார். இப்போது ரோமன் ரெயின்ஸ் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் சாம்பியன் ஆனால் 4 ரசல்மேனியாவில் டைட்டில் ரீட்டைன் பண்ண ஒரு ஆள் அப்படிங்கிற பெருமை ரோமன் ரெயின்ஸுக்கு கிடைக்கும். ஓகே, ரெண்டாவது ஹல்க் ஹோகனுடைய ரெக்கார்டை பீட் பண்ணுவார். ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வருஷம் ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸை பீட் பண்ணி டைட்டில் வின் பண்ணிட்டார்னா அடுத்த ரசல்மேனியா வரைக்கும் அவர் தான் சாம்பியனு. அப்போ ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக 1600 நாட்கள் கடந்து சாம்பியனாக இருப்பார் அடுத்த வருஷம் ரசல்மேனியா என்பது. அடுத்த வருஷம் ரசல்மேனியாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ராக்கு தான் ஆப்பனண்டாக இருப்பார். ராக்குனா கண்டிப்பாக சாம்பியன் ஆக மாட்டார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரோமன் ரெயின்ஸ் 1800 நாள், அப்போ அந்த 2000 நாள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் இருக்குது. அப்போது ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே 2000 நாட்களுக்கு மேலே சாம்பியனாக இருந்தவர் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பெருமை வரும். அந்த கோலில் தான் ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இடையில கோடி ரோட்ஸ் வந்ததுனால கோடி ரோட்ஸ் கிட்ட ஒருவேளை தோற்று போயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹல்க் ஹோகனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஹல்க் ஹோகன் 1475 நாள், ரோமன் ரெயின்ஸோட ஒரு 175 நாள் தான் சாம்பியன் அதிகமாக இருக்கார். அவருடைய ரெக்கார்டை பீட் பண்ணணும்னா ரோமன் ரெயின்ஸ் 175 நாள் சாம்பியனாக இருக்கணும். அதுக்கு கோடி ரோட்ஸை பீட் பண்ணணும். ஸோ அதனால் கூட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஹல்க் ஹோகனுடைய ரெக்கார்டை பீட் பண்ணதுக்கு வரைக்காச்சு சாம்பியனாக இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறாங்க. இந்த ஆசைப்படுறது விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா தப்பான விஷயம் கிடையாது, ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க, டீக்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் மேலே ரொம்ப பாசம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோடி ரோட்ஸ் ரொம்ப பேபி ஃபேஸாக காட்டுறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேபி ஃபேஸ், அதாவது அடி வாங்குற ஒரு வில்லனை பார்த்தா பிடிக்காது. கெத்தா இப்படி நெஞ்சு நிமித்துட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா ஒரு ஹீரோ. பழைய ரோமன் ரெயின்ஸை ஏன் பிடிக்கும்னா, இந்த பிக்டா கேரக்டர் எல்லா இடமும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்தியாவில் ஃபேமஸ் ஆக காரணம் அந்த பாலிவுட் ஆக்டர் மாதிரி தான். 10 பேர் வந்தாலும் அசாராமல் அடிப்பான் பார்த்தீங்களா, அந்த ஆள் தான் நமக்கு தேவை. ஸோ அது ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருந்தது. அதனால தான் ரோமன் ரெயின்ஸ் ரசிகண்டான்னு சொல்லிட்டு அப்படி கெத்தாக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இது நாள் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபரெவர் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போல இருக்குது.
அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட அடி வாங்குறத பார்க்க முடியாது. இப்போ கூட பாருங்களேன், எத்தனை பேர் வந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் வந்து அடித்து நாட் அவுட் பண்ணுறாரு. அப்போ கோடி ரோட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இதையும் தாண்டி கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆனார்னா, என்னடா இப்படி நடந்துச்சு, எங்கள் தலைவன் தோத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீக்ரேட் ஆவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் கூட ரோமன் ரெயின்ஸ் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கும் மேலே ரோமன் ரெயின்ஸ் ஏன் சாம்பியனாக இருக்கணும்னா, அவர் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா? கோடி ரோட்ஸ் வந்து ஏடபிள்யூலேருந்து வந்தவர். ஏடபிள்யூல இருந்த ஒருத்தங்கிட்ட ரோமன் ரெயின்ஸ் தோற்று போனால் அது நல்லா இருக்குமா? ஏன்னா கோடி ரோட்ஸ் ஏடபிள்யூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூல சாம்பியன் ஆகிட்டார். இப்போ வரைக்கும் அவர் தான் சாம்பியனாக இருக்கிறாரு. ஏடபிள்யூலேருந்து வந்தவங்கிட்ட தோற்றா நல்லாவாக இருக்கும்னு. இதுக்கு நான் 2 விதமான ஆன்சர் சொல்லுவேன். கோடி ரோட்ஸ் இதன் சாம்பியன் ஆனார்னா பல ஏடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து டபிள்யூபிள்யூக்கு வருவாங்க. அதே மாதிரி கோடி ரோட்ஸ் ஒன்றும் டபிள்யூபிள்யூக்கு சொந்தமானவர் தான். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் ரெஸ்லிங் கற்றுக்கிட்டது டபிள்யூபிள்யூயில் தான். மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி டபிள்யூபிள்யூக்கு அவர் ரொம்ப விசுவாசமானவர் தான். இடையில ஏடபிள்யூக்கு போயிட்டு ஏடபிள்யூ ஒரு ரெஸ்லிங் கம்பெனி உருவாதுக்கு காரணமே அவருன்னு சொன்னாலும், ஆல்பர்ட் டெய்லர்லேருந்து ரேமஸ் ஸ்டுடியோலேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ விட்டு அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் ஃபார்மர் வேர்ல்ட் சாம்பியன் ட்ரூ மேக்கின்டர் இன்க்ளூட் அவங்கெல்லாம் அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் அங்கே சண்டை போட்டுட்டு மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வந்துருக்கிறாங்களே. அதனால் கோடி ரோட்ஸை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டு தானே? இப்போ சாம்பியனாக இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆரம்பத்திலேருந்து இது நாள் வரைக்கும் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக இருந்தாலும் அவருடைய ஹெல்த் இஷ்யூவை தாண்டி இவ்வளோ நாள் சாம்பியனாக இருக்கிறார்ல, அதையும் ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள்லாம் வி த ஒன், நாங்கள் தான் வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டத்தகுந்த மாதிரி இருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நம்ம கோடி ரோட்ஸோட டீமில் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் இருக்கிறாரு அண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜே உசோ மாதிரி. ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது ராக் தான். அவர் பல்ட்டி அடிக்கக்கூடாது கண்டிப்பாக. இதெல்லாம் தாண்டி ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியா சாம்பியன்ஷிப்பை விட்டு ரீட்டைன் பண்ணுறாரா இல்லாட்டா தோற்று போகிறாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இப்படி தான் கை நடுங்கிட்டே இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா அவங்க தலைவன், நான் தான் சொன்னேன்ல ரோமன் ரெயின்ஸை தலைவன் அப்படிலாம் பார்க்கல, எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ண மாதிரி பார்க்குறாங்க. ரோமன் ரெயின்ஸ் எங்களுடைய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கல எத்தனை பேருப்பா ரோமன் ரெயின்ஸ் அண்ணன் மாதிரி போயிருக்கீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து தான் பல பேர் நான் சொல்கிறது உண்மை நினைப்பாங்க. அதனால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நினைக்கிறதுனால கோடி ரோட்ஸ் கூட தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகணும்னு அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது, எவனாலும் தடுக்க முடியாது. கோடி ரோட்ஸ் வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ரசிகர்கள் மத்தியில் எனக்கு ஒரு ஃபாலோ இருக்குது, ஃபேன் ஃபாலோ இருக்குது. ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நெஞ்சில் தில் இருக்குது. நான் ப்ராக் லெஸ்னரே பீட் பண்ண வேண்டாம், ரோமனை பீட் பண்ண மாட்டானா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தை இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஆப்பனண்ட் வந்து இப்போ சிஎம் பங்கு இருக்காரப்பான்னு ஒரு ரெஸ்ல்மேனியாவில் சிஎம் பங்கு வச்சு ஓட்டலாம், ஒரு பக்கம் ராக்கை வச்சு ஓட்டலாம். மற்றவங்க இடையில இருக்கிற பேப்பர் நியூஸ்லாம் பார்க்க மாட்டேங்காங்க. ஏன் தெரியுமா? ரோமன் ரெயின்ஸும் வரமாட்டார் இடையில இருக்கிற பேப்பர்ஸ்லாம். அவர் ஒன்லி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, சம்மர் ஸ்லாம், ஒன்லி ராயல் ரம்போ, ரெஸ்ல்மேனியா, வருஷத்துக்கு 4 பேப்பருக்கு தானே வர்றாரு. அப்போ 4 ஆப்பனன்ட் போதும்ல, அதை கால்குலேட் பண்ணுறாங்க. காமன் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்படி சாம்பியனாக இருக்கனால வெறுப்பாக இருக்குது. இப்போ மந்த்லி சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணால் பரவாயில்ல, சும்மா அப்பீரியன்ஸ் தானே ராக ஸ்மாக்டெல்லாம் வர போகிறாரு, அதையும் கொடுக்க மாட்டேங்காரு. அதனால் எங்களுக்கு டென்ஷன் ஆகுது, கடுப்பாகுது. கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்தால் கண்டிப்பாக ரா ஸ்மாக்டவுன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வருவார். சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங்கிறது ஸ்மாக்டவுன்லேயும் இருக்கும், ராலையும் இருக்கும், இதை தாண்டி பேப்பரையும் இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. இதனால் கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ஹேட்டர்ஸ் வந்து முழுக்க கோடி ரோட்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸ் சாம்பியனாக நல்லாயிருக்கும். கோடி ரோட்ஸ் சாம்பியனானா அவர் டீமில் இருக்க ஜே உசோவே சேலஞ்ச் பண்ணுவார், செத்ரோன்ஸ் சேலஞ்ச் பண்ணுவார், அண்ட் ட்ரூ மேக்கின்டர் இருக்கிறாரு. ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆப்பனண்டாக இருக்கிறாங்க கோடி ரோட்ஸுக்கு. அதனால் கூட கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் டீக்ரேட் பண்ணுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கலாம், பல பேரை பீட் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இப்போ சமீப காலமாக இருக்கிற நிலைமை சிச்சுவேஷனை பார்க்கும்போதும், ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போதும், இந்த வாரம் ரால கூட ரசிகர்கள்லாம் வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு எக்னாலஜ் தான் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில், அயராத பொசிஷன், யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு ஹெட் ஆஃப் தி டேபிளாக இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் வழக்கமாக ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி 2 பேரையுமே ஓரளவுக்கு சமமாக காட்டுவாங்க. ஆனால் கோடி ரோட்ஸ் இப்போ வீக்காக தான் காட்டுறாங்க. வீக்கா மீனிங்ஸ் தோக்குற மாதிரி இல்லை, அடி வாங்குகிற புள்ள மாதிரி காட்டுறாங்க. ராக் அசராத புள்ள மாதிரியும், நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவனுக்கே தலைமை மாதிரி. ஏன்னா ராக்கே வந்து ரோமன் ரெயின்ஸை பார்த்து எக்னாலஜ் போட்டார், நீ தாயா தலைவன், நீ தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே எக்னாலஜ் போட்டுட்டாரு. இந்த சிச்சுவேஷன்லாம் தாண்டி கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆவாரா? எஸ்,
ட்ரூத். இதுதான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியே, கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆவாரா? ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா, ரெஸ்ல்மேனியா டே 1 ரோமன் ரெயின்ஸ் வந்து வெற்றி பெற போகிறாரு. அவருடைய 1000வது வெற்றி வந்து ரெஸ்ல்மேனியாவில் தான் இருக்க போகுது. அண்ட் ரெஸ்ல்மேனியா டே 2 வந்து கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸுக்கு சந்தோஷமாகவும், கோடி ரோட்ஸோடைய ஃபேன்ஸுக்கு தான் சந்தோஷமாகவும், ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்களுக்கு டீக்ரெட்டாகவும் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸு வந்து டே 1 தோற்று போனார்னா டே 2 இன்ட்ரெஸ்ட் வரும். என்னப்பா அப்போ பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சு, பிளட் லைன் பிரதர்ஸ்லாம் இருப்பாங்க, இவ்வளோ பெரிய தாண்டி கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆவாரா? எஸ், இவ்வளோ பெரிய தாண்டி சாம்பியன் ஆனால் தான் அது பேசும் பொருளாக இருக்கும். ரெஸ்ல்மேனியா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பிக்கஸ்ட் எவர் ரெஸ்ல்மேனியாவாக இந்த வருஷம் இருக்குதுன்னா அது திருப்பி 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 சொல்கிற அளவுக்கு அந்த மூமெண்ட் இருக்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட்டரா, ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட்டரா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க விடுங்க. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க சரிங்களா?